Hi friends, இந்த வீடியோவில் பேப்பர் வச்சு டபுள் கலரில் ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பிங்க் அண்ட் பர்பிளில் 5 சென்டிமீட்டர் டயமீட்டரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி பாதியாக மறுபடியும் மடிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் பாதியாக. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பேப்பரையுமே ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஹாஃபாக மடிச்சுக்கணும். அப்புறம் அதை விரித்து ஆப்போசிட் சைடில் ஹாஃபாக மடிச்சிட்டு ஒரு பாதியை வந்து மேலேருந்து இப்படி சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இப்படி மடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படி வெளிப்புறமாக இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிங்க் அண்ட் பர்பிளையும் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து ஒட்டிடலாம். மொத்தம் வந்து இதுக்கு ஒரு 8 பெடல்ஸ் வேணும். இது ப்ரொஜெக்டடாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அடுத்த கலரை வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே ஒட்டிடணும். அதுக்கு அடுத்ததில் இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு அடுத்த பிங்க் ஒட்டிடணும். அடுத்ததாக பர்பிள் ஓட்ட போகிறோம். அடுத்து பிங்க்கு, பர்பிள், மறுபடியும் பிங்க்கு, அடுத்து பர்பிள் ஒட்டிடலாம். கடைசியாக உள்ளதுலேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பிங்க், அதை வந்து இதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி ஒட்டி விட்டுறணும். அவ்வளோதான், ஃப்ளவர் வந்து ரெடி. நடுவில் உள்ள இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஸ்டோன் மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் எந்த டபுள் கலரில் வேணாலும் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கலரில் வேணும்னாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணி வாலில் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.